க்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Prophecy according to Isaiah chapter 10 and verse 27. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? Yes. And it shall come to pass in that day that his burden shall be taken away from off thy shoulder, and his yoke from off thy neck, and the yoke shall be destroyed because of the anointing. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். Praise the Lord. நம்முடைய வேத அறிக்கையை நாம் சொல்வோம். Praise the Lord. Amen. சொல்லாமா? This is my Bible. I am what it says. I can do what it says I can do. What I have today, I will be taught the word of God. Mind is alert, my heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise God. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். The anointing shall break the yoke. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். தமிழ் வேதத்தில் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் அதனுடைய பொருள் அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கு கூறப்படும் நுகம் என்றால் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்நாளில் நம்முடைய தோளிலே இருக்கும் சுமை, நம்முடைய கழுத்தின் மேல் இருக்கும் நுகம் நீக்கப்படும். நுகம் என்றால் ஒரு பாரம், நுகம் என்றால் ஒரு சுமை. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவனுடைய நுகம், அவனுடைய சுமை என்றால் அவன் யார் என்பதை ஏசாயா இங்கு எழுதி வைத்திருக்கிறார். ஐசையா 14:25, 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். The burden upon the shoulder and the yoke upon the neck. தோள், ஷோல்டர் என்றால் அது பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. கழுத்து பகுதி, நெக் என்றால் it talks about direction. If your neck doesn't work, you cannot turn to the direction. ஒரு வாழ்க்கையிலே ஒருவருடைய பொறுப்புகளும் ஒருவனுடைய டைரக்ஷன், அவர் போகும் திசையிலே ஒரு நுகமும் ஒரு சுமையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுமையை கொண்டு வந்தவன் இந்த அசீரியனாகிய எதிரி. யூதா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எதிராக இந்த அசீரியன் என்ற ஒரு சத்துரு வந்து அவர்களை இடையூறு செய்து அவர்கள் மேலே ஒரு சுமை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட மிக தெளிவாக பேச விரும்புகிறார். வாழ்க்கையிலே முன்னேற்றம், வாழ்க்கையிலே ஒரு சலசலப்பு, வாழ்க்கையிலே ஒரு சலிப்பு வருவதற்கு காரணங்கள் ஒரு நுகத்தை சத்துரு வந்து வைத்து விடுகிறான். He keeps a yoke. இந்த நுகம் என்ன செய்கிறது என்றால் உங்களுடைய திசையை மாற்றுகிறது. இந்த நுகம் என்ன செய்கிறது என்றால் உங்களுடைய வேகத்தை குறைக்கிறது. தள்ளாடி தள்ளாடி விழுகிற நிலைமைக்கு இந்த நுகம் ஒரு மனிதனை கொண்டு செல்கிறது.
ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வசனத்தை பேசும்பொழுது, த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேல் யூதா ஜனங்கள், இந்த சுமை, இந்த பாரம் அவர்களை அழுத்தும் ஸ்ட்ரெஸ், இந்த பாரம் சுமை நுகத்திலிருந்து அவர்கள் விடுதலையாவதற்கு தவித்தார்கள். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பதிலை தருகிறார். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இந்த நுகத்தையும் இந்த சுமையையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குவது எதுவென்றால் ஆண்டவர் நமக்கு தருகிற அபிஷேகம். The anointing that God gives is the only solution to dismantling of the yoke and the burden that is on our shoulder and on our neck. நம்முடைய கழுத்து, நம்முடைய தோள் பட்டையின் மேலே இருக்கும் சுமையை நீக்குவதற்கு எந்த வழியும் இல்லை, அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மட்டுமே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலையிலே கர்த்தர் எப்படி இந்த அபிஷேகத்தை நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் நுகங்களை நீக்குவார் என்ற செய்தியை நம்முடைய சபைக்கு கர்த்தர் தர விரும்புகிறார். அபிஷேகம் என்றால் என்ன? வாட் இஸ் தி அனாயிண்டிங்? அபிஷேகம் என்றால் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 10. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 and verse 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனுடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். 38ஆம் வசனத்தை verse 38 இதை வாசிக்கும் பொழுது, there was the anointing of God upon Jesus. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக ஒரு அபிஷேகத்தை பிதாவானவர் கொடுத்தார். 38ஆம் வசனத்திலே அபிஷேகத்தினுடைய மீனிங், டெஃபினிஷன் இருக்கிறது. 2 வார்த்தைகளிலே நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். Anointing is the presence of God. Anointing is the power of God. அபிஷேகம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னம், அபிஷேகம் என்பது ஆண்டவருடைய வல்லமை. That is the most simple way to understand God's anointing. தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசுவை தேவாதி தேவன், God filled him with the Holy Spirit and power. வல்லமையினால் அவரை அபிஷேகம் பண்ணினார். இரண்டாவதாக அவரோடு கூட இருந்தார். தேவன் அவனுடனே கூட இருந்தார். God was with Jesus. Power and the presence. அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் ரெண்டும் மிக மிக முக்கியமானது. ஒரு சிலரோடு கூட வல்லமை இருக்கும், அவர்கள் பராக்கிரமசாலிகளாக இருப்பார்கள், மிகவும் டேலண்டடாக, மிகவும் they will be very very skilled, but they may not have the presence of God. ஆண்டவர் அவர்களோடு கூட இல்லாமல் இருப்பார். ஒரு சிலரோடு கூட ஆண்டவர் இருப்பார், அவர்களுக்கு வல்லமை இல்லாமல் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு அபிஷேகம் வந்தது. அந்த அபிஷேகம் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பிரசன்னம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய வல்லமையும் நம்மேல் வந்து தங்கும் பொழுது நம்மேல் இருக்கும் சுமையும் நம்மேல் இருக்கும் நுகமும் முறிந்து போகும். நாம் என்னதான் செய்தாலும் நம்மேல் இருக்கிற ஒரு அன்டிஃபைன்டு பர்டன், உங்களால் விளக்க முடியாத ஒரு பாரம், உங்களால் சிந்திக்க முடியாத ஒரு நுகம், என்னுடைய வேகம் குறைந்து விட்டது, நான் முன்பை போல இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால்
உங்கள் மேல் ஒரு நுகம், உங்கள் மேல் ஒரு சுமை இருக்கிறது. இதை நீக்குவது கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை. ஆமென். இந்த நாளிலே இந்த ஆராதனை விட்டு நீங்கள் புறப்பட்டு செல்வதற்கு முன்பதாக கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே உங்களை வல்லமையினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் உள்ளம் புறம்புமாக கர்த்தர் நிரப்புவாராக. இந்த அபிஷேகமானது ஏசாயா 10:27 தோள்கள், ஷோல்டர்ஸ் அண்ட் நெக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 133 சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது Psalm 133 133 சங்கீதத்திலே இந்த அபிஷேகம் எங்கெல்லாம் வந்தது என்று நாம் வாசிக்கலாம். Psalm 133 2 வசனத்தை வாசிக்கிறேன். ஆரோனுடைய சிரசின் மேலும் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிக்கிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும், தி ஆயின்ட்மெண்ட், தி அனாயிண்டிங் ஆஃப் காட், கர்த்தருடைய அபிஷேகம் தோள்கள் கழுத்தின் மேல் மாற்றுமல்ல, ஆரோனுடைய சிரசின் மேலும், ஆரோனுடைய முகம் அல்லது தாடியின் மேலும், ஆரோனுடைய அங்கிகள், அவனுடைய ஹோல் பாடி மேலும் அபிஷேகம் வந்து இறங்கினது. நான் ஏன் இதை சொல்கிறேன்? தலை முதல் கால் வரையிலும் கர்த்தர் நம்மை அபிஷேகத்தால் நிரப்புவார். சிரசின் மேலே, முகத்திலே, கழுத்தின் மேலே, அப்புறம் தோள்கள் மேலே, முழு அங்கி, முழு சரீரம் முழுவதையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலும் அவர் நம்மை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். இந்த சிரசு என்று வாசிக்கும் பொழுது தமிழில் தலை வேற, சிரசு வேற. தலை என்றால் என் தலை, உங்கள் தலை தான். சிரசு என்பது த லீடர்ஷிப் தட் இஸ் ஆன் us. உங்கள் மேலே இருக்கிற ஒரு தலைமைத்துவனின் அபிஷேகம். நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள பார்த்தா சொல்லுவாங்க, ஈ ஷுட் பி அ லீடர், இவன் தலைவனாக இருக்கணும். அவனால் தலைவனாக இருக்க முடியல. ஏனென்றால் அந்த தலைமையின் டேலண்ட் இருக்கிறது, அந்த சிரசின் மேலே கர்த்தருடைய கரம், அபிஷேகம் இல்லை. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மை முழுவதுமாக தலை முதல் நம்முடைய கால்கள் வரையிலும் ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பி நம்முடைய நுகங்களை முறிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த அபிஷேகம் எப்படி ஜனங்கள் மேல் கர்த்தர் ஊற்றினார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்புகிறார். ஒருவேளை நம்முடைய சபையிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இட் இஸ் தி அனாயிண்டிங் தட் மேக்ஸ் யூ மோர் பவர்ஃபுல். ஒரு பாவத்தை மறுபடியும் நீங்கள் செய்கிறீங்க, இதை நான் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறேன், நான் செய்கிறேன். சில காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லை, அவர்களால் செய்ய முடிகிறது என்றால் அதோடைய டிஃப்ரென்ஸ் தி அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை எம்பவர் பண்ணுகிறார். எம்பவர் என்றால் அவனுக்கு இருக்கிற வல்லமையோடு கூட அவருடைய சக்தி சேரும் பொழுது அவன் இரட்டத்தனையாக பல மடங்கு அவன் ஷைன் பண்ணுகிறான். நான் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருப்பார்கள், நீங்களும் நானும் இருப்பீர்கள். ஆனால் நமக்குள்ளாக கர்த்தர் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார், நமக்குள்ளாக டேலண்ட்ஸை வைத்திருக்கிறார், நமக்குள்ளாக ஞானத்தை வைத்திருக்கிறார். ஆனால் எதுவும் வெளியே வரவில்லை என்றால் that which stirs everything and brings out is the anointing. ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் பொக்கிஷங்கள், நல்ல பண்புகளை வெளியே கொண்டு வந்து மற்றவர்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவர் நமக்கு தருகிற அபிஷேகம். அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகமும் பிரசன்னமும் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்பொழுது you will not be good but you will become excellent. நல்ல மதிப்பெண்கள் எடுக்க மாட்டீங்க, எக்ஸலண்ட்டாக மாறுவீர்கள். இங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறேன், you have to be filled with the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே 3 முறைகளிலே அபிஷேகத்தால் கர்த்தர் ஜனங்களை நிரப்பினார். ஒன்று,
அவர்கள் மேல் சால்வை இருந்தது. mantle was upon them. சால்வை, mantle was upon them. இரண்டாவதாக தைல குப்பியிலிருந்து அவர்களை அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர். God anointed them from the vial of ointment. மூன்றாவதாக the Lord anointed them with a horn of oil. தைல கொம்பினால் அவர்களை அபிஷேகம் பண்ணினார். மூன்று காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவதாக அவர்களை கர்த்தர் சால்வையை கொடுத்து அபிஷேகித்தார். எலியா எலிசாவுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எலியா தன் மேலிருந்த சால்வையை எலிசாவின் மேலே போட்டார் என்று வாசிக்கிறோம். சவுல் ராஜாவை சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் பொழுது he took a vial, குப்பி, ஒரு தைல குப்பியை எடுத்து சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். மூன்றாவதாக தாவீதையும் சாலமோனையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அது சால்வை அல்ல, தைல குப்பி அல்ல, அது ஒரு கொம்பு, ஹார்ன். He took the horn filled with ointment oil and anointed them. மூன்றுக்கும் பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதை நாம் இன்றைக்கு தியானிப்போம். இன்றைக்கு இந்த மூன்று விதமான அபிஷேகங்கள், சால்வையின் அபிஷேகம், தைல குப்பியிலே வருகிற அபிஷேகம், கொம்பினால் வருகிற அபிஷேகத்திலிருந்து கர்த்தர் ஒருவரை எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி நுகத்தை நீக்குகிறார் என்பதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 5 குறிப்புகளை சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். When the anointing of God is upon a person, ஒரு நபர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது, இல்லை என்றால் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய பிரசன்னமும், the power and the presence of God when it is on a person, ஒருவர் மேலே இருக்கும் பொழுது என்னென்னலாம் நடக்கும்? 5 குறிப்புகள். நம்பர் 1, the anointing will choose the will of God for you. அபிஷேகம் உங்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். Anointing will choose God's will in your life. இரண்டாவதாக, this anointing will cover your walk in this world. It will cover your walk in this world. இந்த உலகத்திலே உங்களுடைய நடக்கை, உங்களுடைய வாழ்க்கையை அபிஷேகம் மூடி பாதுகாக்கும். மூன்றாவதாக, this anointing will control your ways in this world. இந்த உலகத்திலே உங்களுடைய வழிகளை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை பாதுகாத்து உங்களை நடத்தும், ஆண்டு நடத்தும். நான்காவதாக, this anointing will caution your waywardness. உங்களுடைய வழி விலகி செல்லும் பொழுது அபிஷேகம் நம்மை எச்சரிக்கும். It will caution our waywardness. கடைசியாக, this anointing will confirm His word or the promises in our life. அவருடைய வாக்குத்தத்தங்களை இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக நிறைவேற்றும். ஆமென். ஒன்றன் பின்றாக நாம் செல்வோம். நமக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது. முதலாவதாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Anointing will break the yoke. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். அதே அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். நன்றாக நீங்கள் இதிலே கவனிக்க வேண்டும். The first important blessing of the anointing, அபிஷேகம் நம் மேலே வருவதனுடைய முதல் ஆசீர்வாதம், the anointing will choose the will of God in your life. உங்கள் வாழ்க்கையிலே அபிஷேகம் கர்த்தருடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்கும். இந்த
ஈசாய், ஜெஸ்ஸி என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு 8 பிள்ளைகள், 8 பேர் இருந்தாங்க. 8வது நபர் தான் தாவீது. அவன் ஒரு ஆட்டு இடையன். he was a shepherd boy. இந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தையும் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேல் 10:1. சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. இங்கே இருக்கிறது தைல குப்பி, தாவீதை பண்ணது தைல கொம்பு. ஒன் வாஸ் the vial of ointment, another was the horn of oil. நன்றாக கவனிங்கள், உங்களுக்கு நான் விளக்குகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சவுல் ராஜா, இஸ்ரவேலுடைய முதல் ராஜா, he was man's choice. David the second king was God's choice. ஒருவன் மனிதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டான், இன்னொருவர் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சவுலை ஆண்டவர் சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணும்பொழுது வேதம் சொல்லுகிறது he was appointed as the leader. ஒரு தலைவனாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். தாவீதை பற்றி வாசித்தோம் இல்லையா? 3ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம். நான் உனக்கு சொல்லுகிறவனை ஜனங்களுக்காக அல்ல, யாருக்காக அபிஷேகம் பண்ணு? எனக்காக அபிஷேகம் பண்ணு. anoint David not for the people but for me. எனக்காக அவனை அபிஷேகம் பண்ணு. ஆண்டவருடைய சித்தம் பாருங்க, அவருடைய நடத்துதல், அவருடைய அபிஷேகம் நம்மேலே வரும்பொழுது நம்மை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். சவுல் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆகவே தான் சவுலுடைய வாழ்க்கையிலே தோல்வி, சவுலுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றத்துக்கு மேல் ஏமாற்றம் வந்தது. பிகாஸ் he was people's choice. David was Saul's choice. இந்த முதல் குறிப்பிலே நமக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய அபிஷேகம் ஒருவர் மேல் இருக்கும்பொழுது, when God's power and God's presence is on us, we will start choosing what is God's will for us in our life. ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன என்பதை உங்களால் அபிஷேகத்தை கொண்டு தேர்ந்தெடுக்க முடியும். ஆமேன். வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, வாழ்க்கையில் நிறைய சாய்ஸஸ் இருக்கிறது, நிறைய பிக் சாய்ஸஸ், பெரிய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம்? இஸ் இட் மேன்ஸ் சாய்ஸ் ஆர் இட் இஸ் காட்ஸ் சாய்ஸ்? மனிதனாக நம்முடைய சுயத்திற்காக ஒன்றை தேர்ந்தெடுத்தால் நன்றாக போகிற மாதிரி இருக்கும், முடிவிலே சவுலை போல தோல்வியிலே முடியும். ஆனால் கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்ட தாவீது கடைசி மட்டும் ஜீவித்து கர்த்தருடைய சித்தத்தை தாவீது நிறைவேற்றினான். ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தால், if God chooses a person for his will, ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறார், என் வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும்? இது கர்த்தருடைய சித்தம் என்று நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், there will be transition, there will be transformation. 2 காரியங்களை வைத்து அறிந்து கொள்ளலாம். ஒன்று, there will be good transition. அப்படி என்றால் தாவீது ஆட்டு இடையனாக இருந்து அந்த அரண்மனைக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையில் அருமையான மாற்றங்கள். he became a man after God's own heart. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறினான். 2வது பாருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவனை கர்த்தர் மாற்றினார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 17 and verse 42. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது தாவீதை குறித்த ஒரு சாட்சியை அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் வாசிப்பதில் தேறினவன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 18. 1 Samuel 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, பெத்லேமேனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், வாசிப்பதில் தேறினவன்,
பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த குறிப்பை நீங்கள் விட்டுறாதீங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் ஒருவர் மேலே வரும்பொழுது அந்த நபர் கர்த்தருடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸை பரிசுத்தாவியானவர் வெளியே கொண்டு வருவார். அவங்களுக்குள்ள இருக்கிற, இதுவரைக்கும் தாவீதை பற்றி இப்படி சொல்லலை, வாசிப்பதில் தேறினவன், he is a great musician, அவன் பராக்கிரமசாலி, வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன், ஒரு சிங்கத்தையும் கரடியும் வென்றான், காரிய சமத்தன், ஒரு காரியத்தை கொடுத்தீங்கன்னா சாமர்த்தியமாக முடித்து விடுவான், சௌந்தரியம் உள்ளவன், பார்ப்பதற்கு அழகாக இருப்பான், யுத்த வீரன், ஆண்டவர் அவனோட கூட இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை அவருடைய அபிஷேகத்தினால் தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டேலண்ட்ஸில் நீங்கள் ஷைன் பண்ண ஆரம்பிப்பீங்க. மற்றவர்கள் உங்களுக்குள்ள இருக்கிறவர்களை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. யூ வில் பி ரியலைஸ்ட் அண்ட் ரெக்கக்னைஸ்ட் பை பீப்புள். இந்த தாவீதுக்குள்ளாக இந்த தாளந்தெல்லாம் இருக்கிறது யார் சொல்வது? வேலைக்காரர்கள். அது வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கல. ஒரு மனிதனோடு கூட கர்த்தருடைய அபிஷேகம் வரும்பொழுது முதல் நுகம் என்னவென்றால், தாவீதின் மேல் இந்த முதல் நுகம் அது உடைக்கப்பட்டு he was introduced by God to the palace. கர்த்தர் அவனை வெளியே அவனை கொண்டு வந்து ஆண்டவராகிய தேவன் அவனை சித்தத்திலே அவனை வைத்தார். இதான் முதல் குறிப்பு. தேவனுடைய அபிஷேகம் ஒருவர் மேலே வரும்பொழுது you know what to choose according to God's will. கர்த்தருடைய சித்தம் எது? உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் எதிர்காலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, you will not choose like Saul. எனக்கு இஷ்டமானது, எனக்கு நல்லது, என்னுடைய படிப்புக்கு ஏற்றது, இதெல்லாம் நல்லது தான். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அது கடைசி வரைக்கும் நிலைக்கும். அதில் உங்களுடைய தாளந்துகள், தாவீதுனுக்கு உள்ளே இருந்த எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் வெளியே கொண்டு வந்தார். இரண்டாவது ஆசீர்வாதம், the second blessing of this anointing, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 Kings chapter 19 and verse 19. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். சால்வை என்னும் அபிஷேகம், அனாயிண்டிங், தட் இஸ் அ மேண்டில். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். முதலாவதாக கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இருந்த தடையாகிய நுகத்தை முறித்து தாவீதை தாளந்துகளை வெளியே கொண்டு வந்தது, கர்த்தருடைய சித்தத்தை தேர்ந்து கொள்ள வைத்தது. ரெண்டாவது பாருங்க, திஸ் அனாயிண்டிங் வில் கவர் யுவர் வாக் வித் காட். அனாயிண்டிங் இஸ் அ கவரிங். அபிஷேகம் உங்களை மூடிக்கொண்டு உங்களை பாதுகாத்து கொள்ளும். 19ஆம் வசனத்தின் கடைசி, அவன் மேல் தன் சால்வையை போட்டான். he put his mantle on him. நல்லா கவனிங்க, எலியா என்பவன் ஒரு தீர்க்கதரிசி, எலிசா என்பவன் அவரை பின்தொடர்ந்த அவருடைய சீடன். நிறைய பேருக்கு தெரியாது, அதனால சொல்கிறேன். எலியா தீர்க்கதரிசி நல்ல வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. எலியாவின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது, எலியாவின் மேலே பிரசன்னம் இருந்தது, எலியாவின் மேலே கர்த்தருடைய வல்லமை இருந்தது. எப்படி? நீங்கள் வீட்டுக்கு போய் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்பொழுது ராஜா அரண்மனைக்குள்ளே எலியா போகிறார். ராஜா அரண்மனைக்குள்ளே எலியா போய் ராஜா பார்த்து பேசும்போது என்ன சொல்கிறார் என்றால், ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். அவர் நிற்கிற இடம் அரண்மனை. ஆனால் அரண்மனையில் நின்று கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார்? யார் முன்னால் நிற்கிறாரா? he is standing before God. அப்படி என்றால் எலியாக்கு முன்பதாக heaven was open. he was standing before God, not before the king. அவரோடு கூட கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. இந்த எலியா ஒரு சால்வையை போட்டு கொண்டிருந்தார், ஒரு அங்கியை போட்டு கொண்டிருந்தார்.
இந்த எலியா என்ன செய்கிறார் என்றால், அவர் மேல் இந்த சால்வையை ஏர் உழுது கொண்டிருந்த ஒரு எலிஷா அவர் மேலே தன் சால்வையை போடுகிறார். அந்த சால்வையை போட்ட உடனே எலிசா என்ன செய்தார் என்றால், உடனே எல்லாவற்றையும் விட்டு எலியாவை நோக்கி பின் சென்றுகிறான். 21ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் முறைமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எலிஷா got the mantle and started following Elijah. எலியாவுக்கு பின் செல்ல ஆரம்பித்தான். நான் எளிதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்மை அந்த அபிஷேகம் பல காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். Anointing will just cover you. அபிஷேகம் ஒரு மனிதனை எல்லா தீங்குக்கும் எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸிற்கும் நம்மை பாதுகாக்கும். அபிஷேகம் பெற்ற ஒருவன் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வான். இரண்டாவது, சால்வையை போல எலிசாவின் மேலே வந்த உடனே அன்னைக்கு எலியாவை ஃபாலோ பண்ணவர் கடைசி மட்டும் எலியாவை ஃபாலோ பண்ணார். நோ டிஸ்ட்ராக்ஷன், வெரி வெரி ஃபோக்கஸ்ட். அப்போ இந்த அபிஷேகம் ஒருவனை மூடும் பொழுது 3 காரியம் நடக்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே. he starts following God, ஆண்டவரை பின்தொடர்கிறான். he starts fighting all distractions, எல்லா திசை திருப்புகளையும் அவன் போரிட்டு. 3வது, he starts focusing, his focus doesn't change. அப்படி என்றால் இந்த அபிஷேகம் ஒரு மனிதனை ஒரே சீராக ஒரே ஃபோக்கஸாக ஒரு அபிஷேகம் ஒரு மனிதனை வைக்கும். இன்றைக்கு உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லையா? உங்களுக்கு திசை திருப்புகிறதா? ரிசீவ் த அனாயிண்டிங் ஆஃப் காட். கர்த்தருடைய அபிஷேகம் அவருடைய ஹேண்ட் உங்கள் மேலே வரும்பொழுது யூ வில் நெவர் பி டிஸ்ட்ராக்டட். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், 2 Kings chapter 2. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். எலியாவையும் எலிசாவையும் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். 4 வசனங்களை இந்த வசனத்தில் உங்களுக்கு காட்டப் போகிறேன். 4 வசனங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். முதல் வசனம், கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். 2ஆம் வசனம், எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் அனுப்புகிறார். கில்கால் என்றும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை எங்கே அனுப்புகிறாரு? பெத்தேலுக்கு அனுப்புகிறாரு. எலிசா மேலே ஒரு சால்வை இருக்குது பாருங்க, எலிசாவின் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது பாருங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான், நீ எங்கே போறியோ, கில்காலை விட்டு எங்கே போகிற? பெத்தேலுக்கு போறியா? நான் அங்கே வருவேன். நீ வராதப்பா, நான் வருவேன், உன்னோடு வருவேன். 4ஆம் வசனம் பாருங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோக்கு அனுப்புகிறார். கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு போய் பெத்தேலிலிருந்து எங்கே போகிறார்? எரிகோக்கு போகிறார். அப்போ எலிசாவை பார்த்து இங்கே இருப்பா. எலிசா சொல்கிறார், ஐ வில் கம் வித் யூ, நான் உன்னுடனே வருவேன். 6ஆம் வசனம், verse 6. பின்பு எலியா அவனை நோக்கி, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். நீங்கள் யோர்தானுக்கு போகிறீங்களா? அங்கேயும் நான் வருவேன். ஏனென்றால் அங்கே தான் கர்த்தர் அவனை இரட்டிப்பான அபிஷேகத்தால் நிரப்புகிறார். நன்றாக கவனியுங்கள். Though God sent from Gilgal to Bethel to Jericho to Jordan, இந்த 4 இடத்திற்கும் எலியா போனாலும் எலிசாவின் மேலே ஒரு கவரிங் இருந்தது, ஒரு மேண்டில் இருந்தது, ஒரு சால்வை இருந்தது. அந்த சால்வை என்ன செய்தது என்றால், ஐ வில் நாட் பி டிஸ்ட்ராக்டட். நீங்கள் எங்கே போகிறீங்களோ, ஆண்டவர் எங்கே போகிறீங்களோ அந்த அபிஷேகம் அதை தொடர்ந்து நான் வருவேன் என்று அவனை பின்தொடர்ந்து போனான். ஹல்லேலூயா. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். உங்கள் மேலே வருகிற அபிஷேகம் மிகவும் வல்லமையுள்ளது. எக்ஸோடஸ் 28:2 முதல் வாசிக்கலாம். ஆரோனுடைய சால்வையை குறித்து கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். யாத்ராகமம் 28 அதிகாரம் 2ஆம் வசனம். நம்பர்ஸ் எக்ஸோடஸ் 28:2, யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாக இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை
உண்டு பண்ணுவாயாக. God told Moses to make garments for him. யாருக்கு வஸ்திரம்? ஆரோனுக்கு வஸ்திரம். அதுதான் அபிஷேகம். சால்வை போல ஒரு வஸ்திரத்தை அவன் மேலே போட்டு கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, அவன் ஆசாரிய ஊழியம், அவனுடைய ஆஃபீஸில் அவன் ஃபங்க்ஷன் பண்ண நாளெல்லாம் அவன் எதை போட்டுட்டு வரணும்? அவன் மேலே இருக்கிற அந்த அங்கி, அந்த சால்வை, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரணும். என்னாமது புத்தகத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து என்ன சொன்னார் என்றால், அந்த மலைக்கு ஆரோனை கொண்டு போய் அவன் மேலே நீ ஒரு வஸ்திரம் போட்டு பாரு. மோசே அந்த வஸ்திரத்தை நீ கழட்டி போட்டுரு. 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு 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 ட்ரெஸ் கொடுத்தார், ஒரு சால்வையை கொடுத்தார் கர்த்தர். அதை எங்கே சொன்னார்னா கழட்டி போட சொல்லுகிறார் கர்த்தர். என்றைக்கு கர்த்தர் மோசேக்கு ஆரோன் மேல் இருந்த வஸ்திரத்தை கழட்டினாரோ அடுத்த வசனத்திலே ஆரோன் மரித்து போகிறான். ஆனால் அவன் மேல் இருந்த அபிஷேகமாகிய வஸ்திரத்தை என்றைக்கு கழட்டினாரோ அன்றைக்கு என்ன ஆயிட்டார்? அவர் இறந்து போய்விட்டார். ஒரு அபிஷேகம் ஒரு மனிதனுடைய உயிரையே பாதுகாக்கும். ஆரோன் மேலிருந்த சால்வை, வஸ்திரம் என்னும் அபிஷேகம் மிகவும் வல்லமையுள்ளது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆபத்துகள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்திலிருந்தும் உங்களை பாதுகாப்பது த கவரிங் தி அனாயிண்டிங். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் ஆகிய அந்த வஸ்திரம். முதலாவதாக சூசிங் காட்ஸ் வில், இரண்டாவதாக இட் இஸ் அ கவரிங் ஓவர் யூ. நேரமில்லை, நான் சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவதாக தி அனாயிண்டிங் கண்ட்ரோல்ஸ் அவர் வேஸ். நம்முடைய வழிகளை இந்த அபிஷேகம் நம்மை பாதுகாக்கும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 2 Samuel chapter 3 and verse 39. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 2 Samuel chapter 3 and verse 29. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினர்களாயிருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக. தாவீது சொல்லுகிற வார்த்தைகள். இதை நல்லா வாசித்தீங்கன்னா, தாவீது பெரிய ராஜா. தாவீது ஏறக்குறைய அவனுடைய கடைசி காலத்தில் வரும்பொழுது சொல்லுகிறார், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. ஐ ஹாவ் அ வீக்னஸ். என்ன வீக்னஸ்? செருவயாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்கள். 3 பேர் இருந்தாங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது 3 பேர் இருந்தார்கள். தாவீதால் அவர்களை வெல்ல முடியவில்லை. எனக்கு பலவீனம் இருக்கிறது, என்னால் இவர்களை மிஞ்சி இவர்களோடு கூட சண்டை போட முடியாது, இதுதான் என்னுடைய பலவீனம். அப்படி என்றால் என்ன? ஒருவர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய பலவீனங்களை அவனுக்கு சுட்டி காட்டி அவனை பலப்படுத்தி கர்த்தருடைய சித்தத்திலே வைப்பார். நமக்கு மிஞ்சின காரியங்களிலே நாம் தலையை விட மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் அவருடைய பலத்தை காட்டிலும் அவங்க பலவீனத்தை மறந்து எங்கேயாவது போய் தலையை விட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் ஒருவர் மேலே வரும்போது ஹோலி ஸ்பிரிட் வில் ரெஸ்ட்ரெயின் யூ. அந்த ரெஸ்ட்ரெயின் என்ற வேர்டு என்ன நடத்துனா, உங்களை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கர்த்தர் நடத்துவார். தேவையில்லாத செலவுகள், பணம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க, ஆவியானவர் விடமாட்டார். You will have control over your finances. The Holy Spirit, the anointing will tell you what to spend, where to go. உங்களுடைய டைம், உங்களுடைய டேலண்ட்ஸ், உங்களுடைய ட்ரெஷர் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் உங்களை ஆண்டு நடத்துவார். 3 காரியத்தை சொன்னேன். முதலாவதாக the anointing will choose God's will for you. இரண்டாவது, the anointing will cover you in your walk. மூணாவது, the anointing will control your ways. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வழிகளை அழகாக ஆண்டு நடத்துவார். இதில் 2 காரியங்கள். how he controls your move and your motives. உங்களுடைய மைண்டில் இருக்கிற மோட்டிவ்
எதற்காக செய்கிறோம்? சிலர் செய்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் பின்னால் மோட்டிவ் சரியில்லாமல் இருக்கும். ஆண்டவர் அந்த மோட்டிவையும் அழகாக உங்களுக்கு நடத்துவார். உங்களுடைய மூவ்மெண்ட்ஸ், உங்களுடைய அசைவுகள், உங்களுடைய டிரான்ஸ்ஃபர், உங்களுடைய டிரான்சிஷனை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆண்டு நடத்துவார். சீக்கிரமாக நான் கடந்து போகிறேன். நான்காவதாக, தி அனாயிண்டிங் வில் காஷன் யுவர் வேவர்ட்னஸ். நம்முடைய இங்கும் அங்குமாக நாம் சிதறும் பொழுது, வழி விலகும் பொழுது, இதுதான் வழி என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பு நமக்கு தருவார். 1 சாமுவேல் 24 1 Samuel chapter 24. 1 சாமுவேல் 24 5 வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 24:5. இதெல்லாம் நிறைய வசனங்கள் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கலாம் குறித்து கொண்டு. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனம் அடித்து கொண்டிருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10 கர்த்தர் இன்று கெபியிலே உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்புவித்தது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றுமே. நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த வசனங்களை வாசியுங்கள். தாவீது சவுலால் துரத்தப்படுகிறான். இங்கும் அங்குமாக சவுல் தாவீதை இடம் விட்டு இடம் துரத்தி கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவனுடைய ஆர்மர், அதனுடைய பட்டயத்தெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு சவுல் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார். அவனுடைய சேவகர் எல்லாம் தூங்குறாங்க. சவுலை பாதுகாக்க வேண்டியவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தாவீது வருகிறார். அந்த இடத்துல தாவீது வந்து பார்க்குறான், நம்ம துரத்திட்டு வர சவுல் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரை பாதுகாக்க வேண்டியவங்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, உன் கையிலே சத்துருவை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார்ல, கத்தி எடுத்து வெட்டிடுங்க, முடிச்சிடுங்க சவுலை. உடனே தாவீது மனதில் யோசித்தான். கொஞ்சம் யோசித்து என்ன பண்ணா, நான் சவுலை கொல்ல வேண்டாம் என்று சவுளுடைய சால்வை இருக்கு பாருங்க, சவுளுடைய ட்ரெஸ்ஸுடைய ஓரத்தை கொஞ்சம் வெட்டிட்டான். ஏன்னா நாளைக்கு ப்ரூவ் பண்ணணும். இவர் என்ன செய்தார், அதை வெட்டி விட்டு கொண்டு வந்து விட்டு இன்னொரு தடவை சவுல் வரும்போது சொன்னார், இங்கே பார்த்தீங்களா உங்களுடைய சால்வை இருக்கு என் கையில், அன்றைக்கு நீ தூங்கிட்டு இருந்தீங்க, நீங்களும் தூங்கிட்டு இருந்தீங்க, உங்கள் போர் சேவனை நினச்சா என்ன பண்ணியிருப்பேன், உங்களை முடிச்சிருப்பேன். ஆனால் பாருங்கள், அதுக்கு ப்ரூஃப் என் கையில் உங்கள் சால்வை இருக்கிறது. இதெல்லாம் இவர் செஞ்சிட்டார். தாவீதையெல்லாம் செஞ்சு விட்டு அந்த வசனம் வாசித்தேன் இல்லையா, 1 சாமுவேல் 24:5. அதில் அவர் சொல்கிறார், தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனம் தன்னை அடித்து கொண்டது. நன்றாக கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒருவர் மேலே இருந்தால் எப்படி நுகத்தை அவர் முறிப்பார் என்றால், மனசாட்சி ரொம்ப லகுவாக இருக்கும். கான்ஷியன்ஸ் வில் பி வெரி வெரி டெண்டர். முக்கியமான குறிப்பு கேட்குறீங்களா? சில பேருக்கு மனசாட்சி கல் மாதிரி ஆகியிருக்கும். கேட்பாங்க வீட்டில், மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? மனசாட்சி இருக்குது, ஆனால் பாறை மாதிரி இருக்குது. ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனாயிண்டிங், பரிசுத்தாவினோட அபிஷேகம் யாருக்குள்ளாக இருக்கிறதோ, கான்ஷியன்ஸ் எப்படி வெரி வெரி டெண்டர், ரொம்ப மிருதுவாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே மனசாப்பட்டு சாரி கேட்டுருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்கும் சாரி கேட்க மாட்டாங்க. ஹார்ட் பிகம்ஸ் ஸோ ஹார்ட். இருதயம் கடினமுள்ள இருதயமாக இருக்கிறது. அந்த இருதயத்தை உடைக்கிறது, அந்த நுகத்தை உடைக்கிறது அபிஷேகம்தான். தாவீது கர்த்தரையை நேசிச்சார் தெரியுங்களா? தாவீது மாதிரி பாவம் செஞ்சவங்க யாரும் கிடையாது. அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறான். ஆனால் உடனே மனம் திரும்பிடுவான். உடனே கர்த்தரிடம் போய் மன்னிப்பு கேட்டு, பிகாஸ் ஹார்ட் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ், வெரி வெரி டெண்டர் ஹார்ட். சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது பாருங்கள், சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, உடனே சாரி கேட்பாங்க. இந்த வளர அதுவும் பெருசாக ஆகிட்ட பிறகு ஹார்ட் வந்து எதையோ கற்று வச்சுக்கோம். சாரி கேட்கவங்க சாரி கேட்குறதுக்கு யோசிப்பாங்க. அப்போது இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்ம மேலே இருக்கிற ஒரு நுகம், நம்ம கழுத்தில் இருக்கிற ஒரு நுகம் என்னவென்றால் கடின இருதயம்.
அதை உடைக்கிறது எதுவென்றால் அபிஷேகம். தாவீது வாழ்க்கை அவன் மனசாட்சி குத்துனது. அவன் ஒன்றும் தப்பு பண்ணலை பெருசா. இதுக்கு ஒரு கமெண்ட்ரி நம்ம எழுதுனா சொல்லலாம், ஒரு சால்வையின் ஓரத்தை தானே அறுத்தாரு, இதில் என்ன தப்பு இருக்குது? அவனுடைய மனசாட்சி பாருங்கள், 5ஆம் வசனத்தில் தன் சால்வை அறுத்து கொண்டது நிமித்தம் மனது அடித்து கொண்டே இருந்ததான். கான்ஷியன்ஸ் வாஸ் பிரிக்கிங். மனசாட்சி அங்கே குத்தி கொண்டே இருந்தது. இன்றைக்கு ஒருவேளை இங்கே மனசாட்சி இல்லாமல் நம்ம வாழ்ந்தோன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மனசாட்சியை கர்த்தர் தொட விரும்புகிறார். அபிஷேகம் உங்கள் மனசாட்சியை லகுவாக மாற்றும். இருதயத்தை கல்லாக விட வேண்டாம். நிறைய பேருடைய இருதயத்தை இன்னும் ஸ்ட்ராங்கு, இன்னும் கடினப்படுத்தி 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 அவங்க அப்படியே ஹார்ட் ஆகிடுவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மை எப்போதும் காஷன் பண்ணோம். இட் வில் காஷன் when we go. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். The anointing of God will confirm His word in our life. கர்த்தருடைய அபிஷேகம் அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும். அதிகமாக என்கிட்ட இருக்கிறது, எனக்கு பேச நேரமில்லை. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 3 and verse 1. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஒரு குடும்பம் வர வர பலத்தார்கள், இன்னொரு குடும்பம் வர வர என்ன செய்தார்கள்? பலவீனப்பட்டு போனார்கள். கர்த்தர் தாவீதை ராஜாவாக மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார் இல்லையா? முதல் வசனத்தில் the family of David became stronger and stronger. The family of Saul became weaker and weaker. கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனிதனை பலத்திற்கு மேல் பலன், ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதத்திற்கு கொண்டு போகும். அவ்வளோதான். கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன திட்டம் வச்சிருந்தாரோ அதை நிறைவேற்றுவது கர்த்தருடைய அனாயிண்டிங், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். He is the one who activates God's will in our life. கர்த்தர் பிளான் இருக்கிறது. நம்ம நல்லா படித்து நம்ம நல்ல ஒரு தேர்ச்சி அடைந்து பெரிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்த நினைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு கொண்டு போவது அபிஷேகம்தான். நம்மை புடமிட்டு நம்மை உருவாக்கி நம்மை கொண்டு போவது கர்த்தருடைய அபிஷேகம்தான். தாவீது அவ்வளவு வருஷங்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்திற்குள்ளாக இருந்ததினால் அவன் நாளுக்கு நாள் பலப்பட்டு போனான். சவுல் அபிஷேகத்தை இழந்தவன் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்தான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நான் சொல்லி தான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அப்படி என்றால் என்ன? இப்போ எங்கள் பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? நல்ல தகப்பன் தாய், நல்ல உணவு, நல்ல ஸ்கூல், நல்ல படிப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறார். இதை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார், ஆனால் நீங்கள் அதை இழந்து விடலாம். மறுபடியுமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை எடுத்து போட மாட்டார், ஆனால் நீங்கள் அதை இழந்து விடலாம். God will not take his blessing, but you can lose the blessing. நீங்கள் நல்ல பிரின்சிபிள்ஸ், நல்ல வேல்யூஸ், நல்ல பண்புகள், நல்ல டிசிப்ளின்ஸை நீங்கள் இழந்துடலாம். கடைசியில் என்ன நடக்கும்னா பலவீனம் அடைந்து சவுல் செத்து போனான் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடி அவருடைய அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்வோம். ஆமென். தி அனாயிண்டிங் ஆஃப் காட், நம்பர் 1,
It will choose God's will for you. உங்களுக்காக கர்த்தருடைய சித்தத்தை அது தேர்ந்தெடுத்து கொடுக்கும். இரண்டாவது, the anointing of God will cover your walk. உங்களுடைய நடக்கையை அது பாதுகாத்து கொள்ளும். மூன்றாவதாக, the anointing of God will control your ways. உங்கள் வழிகளை அது பாதுகாத்து உங்களை கண்டித்து நடத்தும். நான்காவதாக, the anointing of God will caution your waywardness. உங்களுடைய நடத்தையை அது எச்சரிக்கும். கடைசியாக, the anointing will confirm his promises, his word in your life. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். எழுந்து நிற்போமா? கர்த்தாவே, அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய சபைக்கு உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு முன்பதாக என் மேலே இருக்கிற அபிஷேகம், என் சிரசின் மேலே இருக்கிற அபிஷேகம், என் முகத்தில் இருக்கிற அபிஷேகம், என் தோளின் மேல் இருக்கிற அபிஷேகம், என் கழுத்தில் இருக்கிற அபிஷேகம், என் அங்கி முழுவதும் போகிற அந்த எண்ணெய், கர்த்தாவே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் மேலே ஒரு சுமை இருக்கு, அசீரியனுடைய சுமை. ஆரோன் மேல் வந்த அபிஷேக தைலம் சிரசிலிருந்து தாடிக்கு வழிந்து சரீரம் முழுவதும் அது வழிந்தோடியது என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஒரு தலைவன், யூ ஆர் எ லீடர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை பலப்படுத்தி உங்களை வெளியே கொண்டு வருவார். 5 ஆசீர்வாதங்கள், இதை மறுபடியுமாக நீங்கள் தியானியுங்கள். எதை வேணால் நம்ம இழந்துடலாம். நம்ம தலை மேலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், கர்த்தர் கொடுத்திருக்கிற அவருடைய பிரசன்னத்தை ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. நம்ம விட்டு இந்த உலகம் போயிடலாம், நம்ம விட்டு மனிதர்கள் விலகி போகலாம், நம்மை விட்டு செல்வம் குறைந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதை போல கர்த்தர் உங்களை பலத்தின் மேல் பலத்துக்குள்ளாக நடத்துவார். நான் சொல்லுகிறேன், God will make you stronger and stronger like David. God will choose his will for you. God will make you stronger and stronger, brother, sister. சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பலத்தின் மேல் பலத்திற்குள்ளாக உங்க குடும்பத்தை நடத்துவார். அந்த வசனத்தில் உங்க குடும்பத்தின் பேரை வச்சு வாசிங்க. தாவீதின் குடும்பத்தை பலத்தின் மேல் பலத்திற்குள்ளாக கர்த்தர் நடத்தினார். என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம், blessing after blessing, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு நாம் இந்த இடத்தை விட்டு போவோம். கர்த்தாவே, உம்முடைய மார்பிலே நான் சாய விரும்புகிறேன், உமக்கு அருகாமையிலே நான் வர விரும்புகிறேன். இன்றைக்கு கர்த்தாவே, என்னை நீர் எடுத்து என்னை ஆசீர்வதியும். என்னை வெளியே கொண்டு வாரும், என் டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வாரும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே, இன்றும் என்றும் இந்த ஜீவ பாதையில். இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே, இன்றும் என்றும் இந்த ஜீவ பாதையில். பாடிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன், என் நேசரை நான் போற்றியே. பாடிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன், என் நேசரை நான் போற்றியே. வாழ்த்துவே, போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பே. அல்லேலூயா. வாழ்த்துவே, போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பே. வாழ்த்துவே, போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பே. அல்லேலூயா. வாழ்த்துவே, போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பே. எல்லாரும் கண்களை மூடலாமா?
லார்ட் மேக் மீ எ யூஸ்ஃபுல் வெசல். என்னை ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மனிதனாக மாற்றும், பிரயோஜனமுள்ள பாத்திரமாக என்னை மாற்றும். நான் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், சமுதாயத்துக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும், சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஏதோ நான் வாழ்ந்தேன், சுயநலமாக வாழ்ந்து போனேன் அல்ல. என் குடும்பம், என் பிள்ளைகள், நான் என்று எவ்வளவு நாட்கள் நான் வாழ்வேன்? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதற்கு பிறகு மோட்சம்தான். அந்த வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்போம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தை கர்த்தர் அகற்றி போடுவார். உங்கள் மேலே, உங்கள் தோள்கள், உங்கள் கழுத்தின் மேலே இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறிப்பார். கர்த்தருடைய அபிஷேகம் முறிக்கும். இந்த நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கண்களை மூடி, கர்த்தாவே என்னை உம்முடைய ஆவியானவரால் நிரப்பும் என்று கேட்டாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். தாவீதை நிரப்பினார், அப்போஸ்தலர்களை நிரப்பினார். பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி 120 பேரையும் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பினார். நான் சொல்றேன், நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றால் நீங்கள் வேறு மனுஷனாக மாறுவீர்கள். You will be turned into another man, another woman. All your weaknesses will disappear. நம்மளை யாராவது திட்டிக்கிட்டே இருக்காங்களா, உங்கள் வீக்னஸ் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். You will be a happy person. You will be a joyful person. You will be a blessed person. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, என் வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தை நீர் அறுத்து முறித்து போடும். எல்லாரும் கைகளை உயர்த்துவோமா? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் கர்த்தரிடம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த 2025 ஆண்டிலே உங்களை அபிஷேகமுள்ள பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவாராக. அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள்ளாக வாழ்கிறார். எங்கள் மாம்சம் சிலுவையிலே அறையப்படட்டும் கர்த்தாவே. ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாழட்டும் கர்த்தாவே. இங்கு கைகளை உயர்த்தி இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய சிரசின் மேலே, அவங்க கழுத்தின் மேலே இருக்கிற நுகங்கள் முறிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. எல்லா சுமைகள், இது எனக்கு ஒரு சுமை, இது எனக்கு ஒரு சுமை, இவர்கள் எனக்கு சுமையாக மாறிவிட்டார்கள் என்று எவ்வளோ பேர் அழுகிறார்களே, இந்த சுமைகள் எல்லாம் அவளை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. சுமையை குறித்தே பேசி வாழ்க்கையை கடத்தி விடாமல் அபிஷேக வாழ்க்கை குறித்து அவங்க பேசணும் கர்த்தாவே. ஆண்டவரே, அநேகரை குறித்து நாங்கள் யோசிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில சுமைகள் தான் அதிகம். அவர்கள் பேசும்போது சுமைகள், நுகத்தை குறித்து தான் பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கும் நுகத்தை முறிக்கட்டும் ஆண்டவரே. Let every yoke be broken in Jesus name. நீர் சொன்னிருக்கிற இஸ்ரவேல் மேல் இருக்கிற நுகத்தை நான் முறித்து போடுவேன். உம்முடைய அபிஷேகத்தால் முறித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களை குறித்த பாரங்கள், தங்கள் வேலைகளை குறித்த சுமைகள், பிள்ளைகளை குறித்த சுமைகள், எதிர்காலத்தை குறித்த பாரங்கள், அவளை அழுத்தி கொண்டிருக்கும் வியாதி, பலவீனத்தை குறித்த சுமைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அறுத்து போடுகிறோம். ஒவ்வொருவரையும் உமக்கு ஏற்ற பலிகளாக, ஒவ்வொருவருக்கு ஏற்ற பாத்திரங்களாக எங்களை மாற்றும் கர்த்தாவே. கர்த்தருடைய சித்தத்திலே நின்று கர்த்தரால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அபிஷேகங்களை மூடி எங்களுடைய வாழ்நாளெல்லாம் உமக்காக, கர்த்தருக்காக பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக, தாவீதை போல சத்துருக்களை மேற்கொண்டு பிசாசுகளை வென்று ஆண்டவரே, துன்பங்களை காலின் கீழாக மிதித்து ஆண்டவரே, சத்துருவை தோற்கடித்து நாங்கள் கோலியாத்தை வீழ்த்தி எருசலேமிலே வந்து சீயோனை அடைய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் தாவீதை போல அபிஷேகியும் கர்த்தாவே. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவரை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பி அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தை அவங்க அறிந்து கொள்ள தேவரீர் கிருபை தருவீராக. இங்க உங்கமாக இன்றைக்கு இருக்கிற
மாறுபாடு உள்ள இந்த சந்ததியின் பின்னாக எங்கள் பிள்ளைகள் போகாதபடி, இந்த உலகத்திற்கு போய் கெட்டு போகாதபடி, ஆண்டவருக்குள்ளாக அபிஷேகம் நிறைந்த பிள்ளைகளாக எங்கள் குடும்பங்கள் மாற்றப்படட்டும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை தருகிற ஒருவருக்கே நாங்கள் உரித்தாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.